தலைமுறையின் விருதினையும் நற்சான்றினையும் வழங்க புதிய தலைமுறையின் நிறுவன தலைவர் திருமிகு RP சத்யநாராயணன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் திருமிகு வசந்த் அவர்களையும் திரைக்கலைஞர் திருமிகு குட்டி பத்மினி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சாதனைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதினை ஏற்க அபிநய சரஸ்வதி திருமிகு சரோஜா தேவி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். புதிய தலைமுறை அவர்கள் என்னை அழைத்து இந்த விருந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெண்களுக்கு தான் கொடுக்குறாங்க புதிய தலைமுறை. இதே மாதிரி வருஷம் வருஷம் கூப்பிட்டு அவங்களுக்கு அவார்ட் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். கோபால்ங்கிற ஒரு பேரை சொல்லியே நீங்க மிக பிரபலமானீங்க. அந்த வார்த்தையை பார்வையாளர்களுக்காக, உங்களுடைய ரசிகர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக சொல்லணும்னு. கோபால் கோபால் முதல்ல நான் உங்களை சும்மாதான் காதலிச்சேன். கடைசியில் உண்மையிலேயே உங்களை காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன். கோபால் கோபால் கலைஞர் சார் அவர் இருவர் உள்ளம் படத்துக்கு டைலாக் எழுதினாரு. அதை அந்த டைலாகை பார்த்து நான் பயந்துட்டு LV பிரசாத் டைரக்ஷன், சிவாஜி கணேசன் ஹீரோ. அது லக்ஷ்மி என்ற ஒரு ரைட்டர் இந்த கதை எழுதினவங்க அந்த டைலாகை கொடுத்துருந்தாங்க. சிவாஜி கேட்பாருன்னு, ஏன் நீ என்னை காதலிக்க மாட்டேங்கிறேன், எனக்கு படிப்பு இல்லையா, அழகு இல்லையா, பணம் இல்லையான்னு கேட்குறாரு. அதுக்கு நான் சொல்லணும், நீ படிப்பில் மேதையாக இருக்கலாம், பணத்தில் குபேரனாக இருக்கலாம், அழகில் மன்மதனாக இருக்கலாம், இந்த மூன்றையும் காக்கக்கூடிய கண்ணியம் உன்னிடத்தில் இல்லை. அதை சொல்லணும் கடவுளே. அப்புறம் சாரை பார்த்ததுக்கு அப்புறம் கேட்டேன், சார் என் டைலாக் எப்படி இருந்தது, உன் ஸ்டைலிலேயே ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். இந்த புதிய தலைமுறை சாதனை விருது திருமிகு சரோஜா தேவி அவர்களுக்கு வழங்குறதுல அவங்கள விட புதிய தலைமுறை தான் மிக சந்தோஷப்படுது. ஏன்னா சாதனை விருதுன்றது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். நமக்கு எல்லாரும் தெரியும் அவங்க எவ்வளோ பெரிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. எத்தனை CMஸோடு நடத்திச்சிருக்காங்க, எத்தனை ஜென்ரேஷன்ஸை தாண்டி வந்திருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா புதிய தலைமுறை அவங்களுக்கு மரியாதை பண்ணுறது பல தலைமுறைகளை தாண்டி அவங்க நிற்கிறாங்கன்ற ஒரு அர்த்தம். இந்த விருதை அவர் ஏற்று புதிய தலைமுறைக்கு மரியாதை செலுத்தியமைக்கு மிக்க நன்றி. கோபால்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் அரங்கம் அதிர்ற அளவுக்கு அப்படி ஒரு நிஜமாவே அபிநய சரஸ்வதினு எப்படி தான் அவ்வளோ கரெக்டாக அவங்களுக்கு பேர் கொடுத்தாங்களோ. அவங்க பேசினாலும் அது டான்ஸ் தான், நடந்தாலும் டான்ஸ் தான். என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு 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 பீரியடில் தமிழ் திரையுலகை ஆண்டு, ஆனால் அவ்வளவு அழகாகவும் எளிமையாகவும் அந்த நிகழ்ச்சிகளையும் அந்த படப்பிடிப்புகளையும் கலந்துப்பாங்கன்னு எங்கள் டைரக்டர் ரொம்ப பாராட்டி சொல்லியிருக்காரு. அம்மாவுக்கு இந்த விருது கொடுத்துக்கிறதுல நானும் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. அவங்களுடைய அந்த பாசம், அதாவது இன்னைக்கு எவ்வளோ பேர் கூட நடிச்சிருக்கோம், எவ்வளோ பேர் கூட பழகிறோம், ஆனால் எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கூப்பிட்டு பேசுறதில்ல. இன்ஃபேக்ட் நான் ஃபோன் பண்ணுறத விட அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறது அதிகமாக இருக்கும். அவ்வளோ என் மேலே அவங்களுக்கு அன்பு. இன்றைக்கி இங்கே எவ்வளோ அழகான பெண்மணிகள் இருக்காங்க, இருந்தாலும் அம்மாவுடைய அழகுக்கு ஈடாகாது. இதை நான் மனசார சொல்கிறேன்.